புங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கேல் எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாயே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். அன்பர்களே, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். இந்த காலங்களில் நாம் நீராடி நீருமாடி இறைவனை வழிபாடு செய்தல் மிக முக்கியமாக நம்முடைய சமயத்திலே போற்றப்பட்டிருக்கிறது. இதை பெண்கள் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றும் நாடு செழிக்க மழை வளம் கிடைக்க வேண்டும் என்றும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து நோன்பு நோக்கின்ற காலமாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே இந்த பாடலிலே ஒரு பெண் தனக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனிடம் வேண்டுகின்றார். ஒரு கோரிக்கை என்று வைத்து கொண்டு பல விண்ணப்பங்களை சேர்த்து சொல்லுவது ஒரு வழக்கு. அப்படிதான் கதிரேசன் செட்டியார் அவர்கள் இதற்கு உரை எழுதுகின்ற போது ஒரு பெரிய தனவந்தரிடமோ அல்லது ஒரு அரசனிடமோ வேலையாட்கள் வேலை செய்கின்ற போது தனக்கு இன்னது வேண்டும் என்று ஐயாவுக்கு ஒரு விண்ணப்பம், பொன்னார் திருவடிக்கு ஒன்று ஒன்று விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கே இச்சை உண்டேல் இருங்கூற்றகல மின்னாறு மூவிலைச் சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையில் தூங்கானை மாடச் சுடர் கொழுந்தே என்று சொல்லி ஒன்று விண்ணப்பம் என்று சொல்லி பல கூறுமார் போல அந்த மன்னரிடமோ அல்லது முதலாளியிடமோ அந்த தொழிலாளி கேட்கின்ற போது ஐயாவுக்கு ஒரு விண்ணப்பம் என்று சொல்லி என் பெண்ணுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், சரி வீட்டில் சொல்லிட்டு போ அப்படிம்பாங்க. உடனே ஐயா தாலியை எடுத்து கொடுக்கணும், சரி அங்கே வீட்டில் அம்மாட்ட சொல்லு. அடுத்து ஐயாவுக்கு கொஞ்சம் பேருக்கு உணவுக்கு அரிசி விறகு இதெல்லாம் உத்தரவாகணும், சரி அங்கே சொல்லிட்டு போ, மணியார்ட்ட சொல்லிட்டு போ என்று ஒரு திருமணம் என்கின்ற ஒரு சொல்லை சொல்லிக்கொண்டு பல விண்ணப்பங்களை கோரிக்கைகளை வைப்பது போன்று இந்த பெண் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார். கேட்டுக்கொண்டே எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போங்கேல், இதை கேட்க வேண்டும் சாமி. எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோர் சேரற்க, என்னுடைய மார்பானது வேறு ஒருவர் உன்னுடைய அன்பர் அல்லாத வேறொருவரை சேரக்கூடாது. ஏனென்றால் இறைவனை வழிபடுகின்ற சிவனடியார்கள் மட்டுமே எனக்கு கணவனாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு முக்கிய பிரதானம். ஏன்னா அதை விட்டு மெய் நிறைந்த அழகும் கை நிறைந்த பொருளும் இருப்பது என்பது பின்னாடி தான் அது தேவை. அழகாக இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு பெண்ணும் விரும்புவாள். அடுத்தது பணம் முதலியவைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று, பணம் படைத்தவராக இருக்க வேண்டும், செல்வந்தராக இருக்க வேண்டும், தான் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். இந்த இரண்டும் ஒரு பெண்கள் விரும்புவது இயற்கைதான். ஆனாலும் இதை அடுத்த நிலையிலே வைத்து கொண்டு உன்னுடைய சிவனடியார்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று கேட்கிறார். எங்கொங்கை நின் அன்பர் அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. ஏன்னா அந்த வருகின்ற கணவன் வேறு யாருக்கும் வேறு பணிகளை செய்வதற்கு உத்தரவிடக்கூடாது. ஆகையினால் என்னுடைய கணவன் என்னோடு ஒத்த கருத்து உடையவனாக இருந்தால்தான் நான் உனக்கு திருமாலை தொடுத்தல், திரு அலகிடுதல் முதலிய பணிகளை திருக்கோயில்களுக்கு வந்து செய்வதற்கும் உன்னுடைய புகழை பாடுவதற்கு வாய்ப்பாகவும் இது அமையும். ஆகையினால் என் கைகள் நீ உன்னுடைய திருவடியை பணியை செய்வதற்கு மட்டுமே இது பயன்படுத்த வேண்டும். அடியார்களுக்கு அன்னம்பாலித்தல் முதலியவைகளையும் இவை செய்வதற்காக எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகலெங்கள் மற்றொன்றும் காணற்க. இதன் பிறகு வடக்கே உதித்தால் என்ன, சூரியன்
கிழக்கே உதித்தால் என்ன, மேற்கே உதித்தால் என்ன, தெற்கே உதித்தால் என்ன, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த இரவு பகலை நான் பார்க்காமல் உனக்கு பணி செய்ய வேண்டும் என்று அந்த பெண் கேட்பதாக அமைகிறது. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். கிராமங்களில் சொல்வார்கள், பெண்ணை திருமணமான பிறகு இந்த பொண்ணை உன் கையில் ஒப்படைச்சிட்டேன், இந்த பொண்ணை கலங்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லுவார்கள். அந்த பெண் தாய் வீட்டினர் எல்லோரும் கூறுவார்கள், மாப்பிள்ளை பொண்ணு இங்கே ரொம்ப சுகமாக இருந்தவள், அதனால் இந்த பொண்ணை நீங்கள் கலங்காமல் பார்த்துக்குங்க என்று அவர்கள் சொல்வார்கள். விட்டு பிரிகின்ற போது அவர்கள் எல்லாம் கலங்கி நிற்பார்கள். அப்படி அந்த பெண் பிள்ளையை அடைக்கலமாக கொடுக்கின்ற போது, அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள். எங்களுடைய பெற்றோர்கள் வீட்டிலிருந்து இறைவனுக்கு அந்த மாப்பிள்ளைக்கு தானமாக என்னை கன்னிகாதானம் செய்து கொடுப்பார்களே, கைப்பிடித்து கொடுப்பார்களே, ஆனால் அப்போது அந்த கைப்பிடிக்கின்றவர் நல்ல கணவனாக இருக்க வேண்டும், அவன் சிவனடியாராக இருக்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே நான் பணி செய்ய வேண்டும், அந்த சிவனடியாரோடு சேர்ந்த அடியார்களுக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள், பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்பது போன்று ஓர் விண்ணப்பம் என்று சொல்லி, எங்கொங்கை நீ நண்பர் அல்லாதோர் சேரற்க, என்னுடைய மார்பகமானது வேறொருவரை சேராமல் சிவனடியாரை மட்டுமே சேர வேண்டும். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, இறைவனே உன்னுடைய திருக்கோயில் உன்னுடைய அடியார்கள் என்னுடைய பணிகளை தவிர வேறு எதற்கும் இந்த கைகள் பயன்படாமல் இருக்க வேண்டும். கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க, சூரியன் இரவு பகல் என்பதை மற்றொன்றையும் நாங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும். இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல், எனக்கு இந்த கேட்ட வரத்தை மட்டும் நீ நல்ல வகையில் கொடுப்பாயேயானால் சூரியன் எங்கு எழிலன் ஞாயிறு, எனக்கு கிழக்க உதித்தால் என்ன, மேற்கே உதித்தால் என்ன, ஆனால் இந்த தன்மையை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. பிறந்து மொழிபெயர்ந்து பின்னெல்லாம் காதல் சிறந்து இருக்கின்ற அந்த தன்மையை நினைந்து காட்டுகின்ற தன்மையாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இப்படி தான் பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்று நல்ல கணவனை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பாவை விழா கொண்டாடப்படுகிறது. இந்த பாவை விழாவில் பெண்கள் நோற்றலினுடைய பயனாக இந்த பாடல் பதிகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நாமும் இதனை ஓதி நல்ல கணவன் நோக பெற்று நல்ல முறையில் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற கரங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ்வீர்களாக என்பது இந்த பாட்டினுடைய சாராம்சமாக விளங்குகிறது.